ஹாய் வியூவர்ஸ், மதுரை சௌராஷ்டிர சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்கள் செய்தியை பார்த்த சாரதி. நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிற டிஷ் வந்து சோயான்னு சொல்லுவோம் இல்லையா, மீல் மேக்கர்னு சொல்லுவோம். இந்த வடை இதுக்கு நான் வச்சுருக்க நிக் நேம் வந்து மிஸ்டர் சோங்கிறவர் வந்து ஒரு பெரிய பத்திரிகை ஆசிரியர், அரசியல்வாதியும் கூட. நம்ம இரும்பு பெண்மணி ஜே அம்மாவுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவரோட படங்கள், கதைவசனம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சோயாவை நான் சோன்னு வச்சேன். அப்புறம் இவர் ஞாபகம் வந்தோம்னா சரி நம்ம மிஸ்டர் சோன்னு வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ வடைக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, பட்டாணி பருப்பு இது ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த சோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்நீரில் போட்டு ஊற வச்சு அது நல்லா ஆறின பிறகு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறணுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், ரெட் சில்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, சோம்பு கடைசி க்ரஷ் பண்ணி போடணும், பெருங்காயம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1-2 பூண்டு வந்து தட்டி போட்டுக்கிறணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துக்கிறணும். அதுக்கு பிறகு இதை அரைச்சிட்டு இதில் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணணும். பூண்டு 2 தட்டி போட்டு மிக்ஸ் பண்ணணுங்க. வாங்க நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேங்க. இப்போ பாருங்கள், நான் பட்டாணி பருப்பு 1-2 குறைன்னு அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த மீல் மேக்கரும் பாருங்கள், உங்களுக்கு நைஸாக வேணும்னா நைஸாக கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. நானும் 1-2 தான் இது பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் இதில் கொட்ட போகிறேங்க. ஆமாம், கொட்டிட்டு நான் சொன்னேன் இல்லையா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ரெட் சில்லி, க்ரீன் சில்லி, பூண்டு தட்டி வச்சுருக்கேன், பூண்டு, பெருங்காயம், சீரகம், இஞ்சி, இது எல்லாம் இதில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோங்க. அவ்வளோதாங்க. இது ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சு வடை தட்டி போட்டால் மிஸ்டர் சோ வடை ரெடி. பாருங்கள், எல்லாம் போட்டு பிரட்டி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம இப்போ வடையாட்டம் தட்டி போடணும். உங்களுக்கு ரொம்ப இதாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் நெய்ஸாக கூட அரைச்சிக்கணும். ஆனால் குறைன்னு இருந்தால் தாங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் நாள் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு இப்போ தேவையான சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது தான், தேங்காய் சட்னியும் புதினா துவையலும் செய்ய போகிறேன். வாங்க பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. வடை தட்டி போட்டுருங்க. இந்த வடை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம வந்து இந்த மிஸ்டர் சோவில் வந்து சோ பிரியாணி, சோ கிரேவி, சோ 65 செஞ்சுருக்கோம். இந்த வடை நீங்கள் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஈஸியான மெத்தடும் கூட. இப்போ புரட்டாசி மாதம் வருது, நான்வெஜ்ஜு விரும்பாதவங்கெல்லாம் நிறைய டிஷ்ஷஸ் வேணும். இப்போ அப்போ வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் செஞ்சு காமிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா, தேங்காய் சட்னிக்கு நான் வந்து ஒரு சின்ன தேங்காய் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை வந்து கொஞ்சம் தாங்க போடணும். க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன், பூண்டு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சியில் போட்டு நம்ம சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சிடணும். தாளிக்கையில் கடுகு, உளுந்தம் பருப்பு, ஒரு ரெட் சில்லி, பெருங்காயம் போட்டு தாளித்து விட்டிங்கன்னா வாசனை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இது நம்பர் 1 தேங்காய் சட்னி. நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா புதினா துவையல். இந்த புதினா துவையல் வந்து பார்த்திங்கன்னா நான் கருவேப்பிலை, புதினா, மல்லி ஒவ்வொரு கைப்பிடி எடுத்திருக்கேன். இது கூட இது வரமிளகாய் எடுத்திருக்கேன், பூண்டு, இது இஞ்சி எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிடணும். ஆயில் இதுக்கு நிறைய தேவைங்க. ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு திருப்பி நீங்கள் வந்து இதை தாளித்து எண்ணெயில் நல்லா பிரட்டி எடுத்தால் 1 வாரம் 10 நாள் வரைக்கும் கெடாமல் நல்லா இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதினா துவையலுக்கு புதினா, கருவேப்பிலை, மல்லி, இஞ்சி, மிளகாய் எல்லாமே நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா இப்போ ஆறி இருக்குது. இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்ச பிறகு தாளிக்க போகிறோங்க. வானிலை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கீங்க. இதை வந்து தேங்காய் சட்னி தாளிக்கிறதுக்கு. இந்த தேங்காய் சட்னி தாளிக்க நான் வந்து கடுகு, வற்றல், கருவேப்பிலை எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு பெருங்காயம், அவ்வளோதாங்க. இதை வந்து நல்ல வாசனையை கொடுக்கும் சட்னிக்கு, அதனால இல்லை. இப்போ இன்னும் நல்லா காயணும்.
எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டாச்சுங்க. இதை வந்து தாளிச்சதை சட்னியில் ஊற்றிடுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த துவையலுக்கு இந்த கடாயில் தேவையான அளவு எண்ணெய் தான் இதுக்கு நிறைய வேணும். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா கொதிச்ச பிறகு கடுகு வத்தல் மட்டும்தாங்க. இது நல்லா உங்களுக்கு இதானோம்னா இந்த துவையலை போட்டு நல்லா இறக்கணும். நல்லா ஃபுல்லாக திறக்கணுங்க. அப்போ தான் இந்த துவையல் நல்லா ஒரு குழம்புக்காகுங்க. அப்போ இதை போடலாம். இப்போ பாருங்கள், நல்லா இது வதங்கி வந்துருச்சுங்க. இந்த நேரத்தில் வந்து நாம் இதை கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாங்க. இது ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் காய்கறியெல்லாம் வாங்க போனால் மால்லலாம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலாம் கொஞ்சம் கோசி கொடுக்குறாங்க. அதை வச்சு நம்ம இதை ஈஸியாக செய்யலாங்க. இது வந்து ஒரு சைட் டிஷ் மாதிரி உரப்பாக கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இதை பாருங்கள், மிஸ்டர் சோ வடை ரெடி ஆயிடுச்சு. சைடிஷ் தேங்காய் சட்னி, புதினா துவையல். செய்முறை எப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் கொஞ்சம் குறைன்னு தான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய்ஸாக அரைங்க. இந்த ஃபஸ்ட்டு பட்டாணி பருப்பு அரைச்சிட்டு அப்புறம் இதை நம்ம வந்து வெந்நீரில் ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்து நீங்கள் அந்த மிக்சியில் போட்டு பார்த்தா அழகாக பூ மாதிரி வருங்க. இந்த மட்டன் குழாக்கு மிக்சியில் போடுவோம் இல்லையா, அந்த பூ எப்படி இருக்கும் அது மாதிரி இது உதிர்ந்து வருங்க. அப்புறம் எல்லாம் நான் சொன்ன எல்லாமே வெங்காயம் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து வடை தட்டி போடணுங்க. சைடிஷ் தேங்காய் சட்னி. தேங்காய் பொட்டுக்கடலை கொஞ்சோண்டு தான், 2-3 ஸ்பூன் தான் வைக்கணும், ரொம்ப வைக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து இஞ்சி கொஞ்சோண்டு போடணும். காரத்துக்கு வந்து நீங்கள் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சிட்டு தாளிக்கும் போது வந்து கடுகு, பருப்பு, வற்றல், பெருங்காயம் போட்டு தாளிக்கணும். இதை வந்து சௌராஷ்டிராவில் லுஸ்டோன்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா சும்மா ஒரு கைப்பிடி அளவு புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு இஞ்சி, காரத்துக்கேற்ப வந்து வற்றல், இது எல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கிடணும். ஆறின பிறகு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி திருப்பி இதை நல்லா சுருண்டுற வரைக்கும் எண்ணெயில் ஊற்றி நல்லா தாளித்து எடுக்கணுங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்குங்க. இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த சோ வடை எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.